உங்க ஃபேஸ் உங்க பாடி கலரை விட டார்க்கா இருக்கா அண்ட் உங்க கையும் அந்த மாதிரி டார்க்கா இருக்கா? சரி, இதெல்லாம் நீங்க ஏன் எதுக்கு நோட் பண்ணிருக்கீங்களா? ஆனா நிறைய டைம் யோசிப்போம்ல, நம்ம பாடி கலர்ல இருந்தால் நம்ம செம்ம அழகாக இருந்திருப்போமே, செம்ம கலராக இருந்திருப்போம், ரொம்ப லுக்காக இருந்திருப்போம், அட்ராக்டிவாக இருந்திருப்போம், நிறைய டைம் நம்ம நினச்சிருப்போம். சரி, இது ஏன் எதனால இப்படி ஆகுது, அது என்ன பண்ணி சரி பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சீக்கிரம் போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கேங்கில் சேர்ந்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதோட அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துக்கிட்டீங்கன்னா அது வேலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவன்டா அந்த வேலுன்னு நினைக்காதீங்க, அந்த வேல் நான் தான். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நீங்கள் தேடி வந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்ல இருக்க ஸ்கின் நம்ம பாடியில இருக்க மற்ற பார்ட்ஸ்ல இருக்க ஸ்கின்னை விட அதிக அளவு மெலனின்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், அந்த மெலனின்ங்கிற ஒரு பிக்மெண்ட்டை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். இதே மெலனின் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தான் நம்ம ஸ்கின் டார்க்கா இருக்கு. இல்லை வெயிலில் சுத்தம் போதும் அந்த வெயில இருந்து வர யூவி ரேஸ்னால உங்க மெலனின் செல்ஸ் உடஞ்சு போய் அது உங்க ஸ்கின்ல டேரக்டா சன்ரைஸ் படுறதுனால உங்க ஸ்கின் கருத்து போகுது, டேனிங் ஏற்படுது, உங்க ஃபேஸ்ல இருக்க கலர் பாடி கலரும் டிஃப்ரெண்டா இருக்கு. தான் நம்ம ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம். இப்படி இருக்கிறது ஏதாவது ரிஸ்கா, ஏதாவது ஆபத்து இருக்கா, இல்லை இதெல்லாம் ரொம்ப காமனா அப்படின்னு கேட்டீங்க. இது ரொம்ப காமன் தான். இது உங்க ஃபேஸ் கலர் வந்து பாடி கலரை விட டார்க்கா இருக்கிறது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் ரொம்ப டார்க்கா இருந்துச்சுன்னா நீங்க அதில் அக்கறை எடுத்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணும். அதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணி உங்க ஃபேஸ்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ரெகுலராக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் இந்த மாதிரி டார்க்காக இருக்கிறத நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். சரி, எப்படி வீட்லேயே நம்ம ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் அதுக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். செகண்ட் என்னன்னா, மாய்ஸ்சர் யுவர் ஸ்கின். உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுத்து அந்த ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் வச்சிருக்கணும். ஸோ நான் இதெல்லாம் பண்ணுறதில்லை, இவ்வளோ நாள் நான் பண்ணாமல் இருந்தேன். இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் தான் நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன். இதெல்லாம் தான் நம்ம ஸ்கின்னுக்கு வெளியே ஸ்கின்னுக்கு மேலே இவ்வளோ ஒர்க் பண்ணாலும் நம்ம ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கலாம், இது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ கரெக்டான நியூட்ரிஷன் இன்டேக்கும் இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன நம்ம சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்கள் டெய்லி சாப்பிடணும். ஒரு நாள் இல்லை எப்போது ஒரு டைம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் எனக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு நினைக்கூடாது. டெய்லி நீங்கள் இந்த மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ், அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டே வரணும். ஃபோர்த் என்னன்னா, சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அதை டெய்லி யூஸ் பண்ணணும். டெய்லி ஒரு நாள் கூட நீங்கள் சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணாமல் வெளியே போகக்கூடாது. நீங்கள் டெய்லி சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணிட்டு ஒரு நாள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் வெளியே போயிட்டீங்கன்னா நீங்கள் கருத்து போயிருவீங்க. ஸோ ரெகுலராக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம சன்ஸ்கிரீன் லோஷன் நீங்க யூஸ் பண்ணணும். உங்க ஸ்கின் ரொம்பவே அன்ஈவனா இருக்குன்னா உங்க ஸ்கின்னை மெயின்டைன் பண்றதுக்காக நீங்க ஒரு பிரைட்டான உங்க ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் நீங்க ரெகுலரா போடணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க அந்த மாதிரி உங்க ஸ்கின்னை பிரைட் பண்றதுக்காக நிறைய ஃபேஸ் பேக் போடுங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து உங்க பாடி விட ரொம்பவே கருப்பா இருக்காது. ஸோ உங்க ஃபேஸ் கலர் வந்துட்டு பாடி கலருக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ற மாதிரி ப்ராப்பரா இருக்கும். நீங்களும் நல்ல லுக்ல வெளியே தருவீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னொரு நல்ல கண்டென்ட் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.